Hello students, I am Susai Selvaraj, SCD Vidyadevi Metric Higher Secondary School, Alivalam. So 12th chemistry la, we will discuss about unit number 5, coordination chemistry. So last class வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஐசோமெரிசம் அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்த்தோம். இந்த ஐசோமெரிசமோடைய கிளாஸிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப்ஸு. ஒன்று ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம், அனதர் ஒன் ஸ்டீரியோ ஐசோமெரிசம். The structural isomerism further classified 4 types. One linkage isomerism, coordination isomerism, ionization isomerism, heighted isomerism. So we இதை ஃபுல்லாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு அடுத்து அந்த ஸ்டீரியோ ஐசோமெரிசம் அப்படிங்கிறது கிளாஸிஃபைட் 2 டைப்ஸு, ஜியாமெட்ரிக்கல் அண்டு ஆப்டிக்கல் ஐசோமெரிசம். ஜியாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வடிவவச மாற்றியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் அப்படின்னா ஒளி சுழற்சி மாற்றியம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் இப்போ இந்த கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர். The geometrical isomer also classified 2 types, cis isomer and trans isomer. So geometrical isomerism exists in heteroleptic complex. So what is called heteroleptic? What is the difference homoleptic and heteroleptic? Homoleptic means only one kind of ligand, only one kind of ஒரே ஒரு ligand சேமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஹோமோலெப்டிக் அப்படின்னு பேர். ஹெட்ரோலெப்டிக் அப்படின்னா மோர் தென் ஒன் கைண்ட் ஆஃப் லிகாண்ட் இருந்தது அப்படின்னா அந்த காம்ப்ளெக்ஸில் இருந்தது அப்படின்னா தட் இஸ் கால்டு ஹெட்ரோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ் டியூ டு டிஃப்ரெண்ட் பாசிபிள் 3 டைமென்ஷனல் ஸ்பேட்டியல் அரேஞ்ச்மெண்ட். 3D ஸ்பேட்டியல் அரேஞ்ச்மெண்ட். 3D அப்படின்னா 3 டைமென்ஷனல் ஸ்பேட்டியல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த லிகாண்ட் அரவுண்ட் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். அப்போ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அப்படிங்கிறது மைய உலோக அயனி, அது சென்ட்ரலில் இருக்குது. அதை சுற்றி 3 டைமென்ஷனல் அரேஞ்ச்மெண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹெட்ரோலெப்டிக்னு சொல்கிறோம் இல்லையா, ஹெட்ரோலெப்டிக்னா மோர் தென் ஒன் கைண்ட் ஆஃப் லிகாண்ட்ஸு அப்படி இருந்ததுன்னா அது வந்து ஜியாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். திஸ் டைப் ஆஃப் ஐசோமெரிசம் எக்ஸிஸ்ட் இன் ஸ்கொயர் பிளானர் அண்ட் ஆக்டோஹெட்ரல் காம்ப்ளெக்ஸஸ். ஸோ இது ஸ்கொயர் பிளானர்லேயும் இருக்கும், தலை சதுரம் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்டாஹெட்ரல் அப்படின்னா எண்முகி வடிவத்துலையும் இருக்குது. ஸோ இப்போ சிஸ் அண்டு இந்த ஜியாமெட்ரிக்கலை சிஸ் ஸ்டான்ஸ் சொன்னோம் இல்லையா, அது ஸ்கொயர் பிளானரில் எப்படி இருக்குது, ஆக்டாஹெட்ரல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு சிஸ் அண்டு டிரான்ஸ் ஐசோமர். ஸோ வாட் இஸ் கால்டு கிளாஸிஃபைடு ஜியாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் கிளாஸிஃபைடு சிஸ் ஐசோமர் அண்டு டிரான்ஸ் ஐசோமர். சிஸ் ஐசோமர் அப்படின்னா சேம் சைடு, டிரான்ஸ் ஐசோமர் அப்படின்னா ஆப்போசிட் சைடு. ஸோ அப்போ சிமிலர் எலமெண்ட் ஆர் ஹையர் எலமெண்ட் சேம் சைடு ப்ரெசண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது சிஸ் ஐசோமர். இதே ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்தது அப்படின்னா அது டிரான்ஸ் ஐசோமர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சிமிலர் குரூப் ஏஆர்பி, ஏங்கிறது ஒரு லிகாண்டு, பிங்கிறது ஒரு லிகாண்ட், எந்த குரூப்பாக இருந்தாலும் சரி ப்ரெசண்ட் எய்தர் ஆன் சேம் சைடு இருந்துச்சு அப்படின்னா அது சிஸ்ஸு, ஆர் ஆன் த ஆப்போசிட் சைடு அப்படின்னா டிரான்ஸு ஆஃப் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் gives rise to different geometrical isomer and they are called cis and trans isomer. ஸோ தான் நம்ம சொன்னோம். அப்போ சேம் சைடு இருந்தால் சிஸ் ஐசோமர், அதே ஆப்போசிட் சைடு இருந்தது அப்படின்னா அதை டிரான்ஸ் ஐசோமர் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்ப்போம். இன் ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் த ஃபார்ம் எம்ங்கிறது இந்த இடத்துல மெட்டல், சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். இந்த அதுக்கு அடுத்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு அடுத்து எது வந்தாலும் சரி அது லிகாண்டுன்னு சொல்லியிருக்கோம். ஒரே ஒரு லிகாண்ட், இப்போ A2 மட்டும் இருந்தது அப்படின்னா அது ஹோமோலெப்டிக்கு. இப்போ பிங்கிற மோர் தென் ஒன் கைண்ட் ஆஃப் லிகாண்ட் இருக்கிறதுனால இது ஹெட்ரோலெப்டிக் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே என்னங்கிறது N ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, இது என்ன அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் அயான். இந்த காம்ப்ளெக்ஸ் அயன் வந்து 3 டைப்ஸாக இருக்கலாம், கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸு, அனயானிக் காம்ப்ளெக்ஸு, நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஸோ போத் காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸாக இல்லை அனயானிக் அல்லது நியூட்ரலாக இருக்கிறது ஜென்ரலாக N ப்ளஸ் ஆர் மைனஸ்னு கொடுத்துருக்கோம். அண்டு MA2BC அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ ஏங்கிற ஒரு லிகாண்டு, A2ங்கிற லிகாண்டு, பிங்கிற லிகாண்டு, சிங்கிற லிகாண்டு. அப்போ N ப்ளஸ் ஆர் மைனஸ் வேர் A, B அண்ட் C ஆர் மோனோடென்டேட் லிகாண்ட். ஸோ இந்த இடத்துல ABC எல்லாமே மோனோடென்டேட் லிகாண்டு. M இஸ் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். இந்த இடத்துல இந்த A வராது, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் தான். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதோட என்ன அப்படின்னா பிளாட்டினம், அதாவது டைஅமைன் டைக்ளோரிடோ பிளாட்டினேட், டைஅமைன் டைக்ளோரோ பிளாட்டினம். இங்கே 2+ இருக்குது, அதனால் நம்ம வந்து இது சொல்ல வேண்டியதில்லை, டைஅமைன் டைக்ளோரோ பிளாட்டினம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்டினம் சென்டரில் இருக்கா, இதான் M, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் M.
ஏட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஏட்டு நம்ம எதை வேணாலும் எடுத்துக்கலாம். ஒன்று சிஎல் எடுத்துக்கலாம், இல்லைனா NH3 எடுத்துக்கலாம். ஸோ எதை வேணாலும் இதை வந்து ஏ வந்து NH3 வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பியை வந்து எதை வச்சுக்கலாம், சிஎல் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு இந்த NH3 இது ரெண்டும் சேம் சைடு இருக்கா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். சேம் சைடு இருந்ததுன்னா சிஸ் ஐசோமர். இப்போ இங்கேயும் குளோரினும் சேம் சைடு இருக்கா, ஸோ அப்படி சேம் சைடு இருந்துச்சு அப்படின்னா சிஸ் ஐசோமர். அப்போ பிளாட்டினத்துடைய அதாவது டைஅமைன் டைக்ளோரிடோ பிளாட்டினம் அதோடைய சிஸ் ஐசோமர் இதுதான் ஃபார்மு. சரி சார், டிரான்ஸ்ஃபார்ம் பார்ப்போம். டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னா பார்த்து என்ன சொன்னோம், ஆப்போசிட் சைடு சொன்னோம். இப்போ NH3 பாருங்கள் ஆப்போசிட்டாக இருக்குது, சிஎலும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் டிரான்ஸ் ஐசோமர். இந்த சிஸ் ஐசோமர் அண்ட் டிரான்ஸ் ஐசோமரிசம் தான் நம்ம சிஸ் டிரான்ஸ் ஐசோமரிசம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, அனதர் ஒன் எக்ஸாம்பிள் பார்ப்போம். MA2BC, இங்கே B2 இருந்தது, B2க்கு பதிலாக அனதர் ஒன் சிங்கிற ஒரு மோனோடென்டேட் லிகாண்ட் எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த A2 அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த A2 வந்து சேம் சைடு இருக்குது, அவ்வளோதான். BC வந்து B2 டைப்பு தான் நமக்கு BCன்னு எடுத்திருக்கோம். அப்போ பாருங்கள், இந்த NH3 சேம் சைடு இருக்குது, BrCl. ஸோ இது சேம் சைடில் இருக்குது. அப்போ ஏதோ ஒரு இது வந்து சிமிலர் குரூப் வந்து சேம் சைடு இருந்தாவே அது சிஸ் ஐசோமர். அதே மாதிரி அடுத்து பாருங்கள், இதே சிமிலர் குரூப் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருந்ததுனால திஸ் இஸ் கால்டு டிரான்ஸ் ஐசோமர். ஸோ அதான் சிஸ் ஐசோமர் அண்டு டிரான்ஸ் ஐசோமர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், த ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் த டைப் எம்னா மெட்டலு XY ஹோல் ப்ராக்கெட் டு N ப்ளஸ் ஆர் மைனஸ். அப்போ அந்த இடத்துல XY அப்படிங்கிறது ரெண்டு எலமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் EN எடுத்துங்க. EN அப்படின்னா எத்திலீன் டையமீன். ஸோ அதான் இங்கே XY அப்படின்னு எடுத்துருக்கோம், ஸ்கொயர் ப்ராக்கெட் டு N ப்ளஸ் ஆர் மைனஸ், வேர் XY இஸ் எ பைடென்டேட் லிகேண்ட். ஒன் வேர்டில் கேட்கலாம், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் சூட்டபிள் எக்ஸாம்பிள் ஆஃப் பைடென்டேட் லிகேண்ட் அப்படின்னா எத்திலீன் டையமீன் அப்படிங்கு சொல்லலாம். அப்போ EN. ஸோ இதோட டயக்ராம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பைடென்டேட் லிகேண்ட் வித் டூ டிஃப்ரெண்ட் கோஆர்டினேட்டிங் ஆட்டம்ஸ் ஆல்சோ ஸோ சிஸ் டிரான்ஸ் ஐசோமரிசம். ஸோ அப்போ அந்த ஸ்கொயர் பிளானரில் இருக்கக்கூடிய அந்த மோனோடென்டேட் முதல்ல எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போ பைடென்டேட் லிகேண்ட். ஸோ டென்டேட் அப்படின்னா என்ன அர்த்தம், பேர் ஆஃப் எலக்ட்ரான் டொனேட். ஸோ ஒரு லிகாண்டு ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான் டொனேட் பண்ணுச்சுன்னா அது மோனோடென்டேட். மோனோடென்டேட்க்கு அனதர் ஒன் இது நேம் வந்து ஆம்பிடென்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பைடென்டேட் அப்படின்னா ஒரு மாலிகுல் பேர் ஆஃப் எலக்ட்ரானை 2 டைம்ஸு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எத்திலின் டையமீன், இந்த பாருங்கள் NH2 CH2 CO, இது இல்லை, இது வேறு. ஸோ உங்களுக்கு NH2 CH2 NH2 எடுத்துக்கோங்களேன். அதில் பார்த்தீங்கன்னா பேர் ஆஃப் எலக்ட்ரான் என்ன பண்ணுது அப்படின்னா 2 நைட்ரஜன் ஆட்டமும் எலக்ட்ரானை டொனேட் பண்ணுது. ஸோ அதனால் அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், பைடென்டேட் லிகாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் த ஃபார்ம் மெட்டல் ABCD 4மே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆல்சோ ஸோ ஜியாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். ஃபார் எக்ஸாம்பிள் MXY ஹோல் ப்ராக்கெட் 2 பார்த்தீங்கன்னா NH2 CH2 C டபுள் பாண்ட் O CO அப்படின்னா இந்த அம்மீன் இருக்குல்ல, பிளாட்டினத்தோட அந்த ஆக்சிஜன் குரூப் இருக்குது, இங்கேயும் ஆக்சிஜன் குரூப் இருக்குது. ஆக்சிஜனில் 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். இப்போ இந்த மாலிகுல் பார்த்தீங்கன்னா அசிட்டேட். இது வந்து CH3 அப்படின்னு சொல்கிறோம், அசிட்டேட் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே அமைன் குரூப்பில் இருக்கக்கூடியது. ஸோ அப்போ இந்த ஆக்சிஜனும் இந்த பிளாட்டினத்துக்கு பேர் ஆஃப் எலக்ட்ரான் டொனேட் பண்ணுது, இந்த நைட்ரஜனும் பேர் ஆஃப் எலக்ட்ரான் டொனேட் பண்ணுது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த சைடு சேமாக இருக்குது. ஸோ இந்த டபுள் பாண்டே பார்த்தீங்கன்னா தெரியும், டபுள் பாண்டு இந்த சைடு இதாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ அப்போ இது வந்து என்ன ஐசோமர் சொல்கிறோம் அப்படின்னா, இது ஃபஸ்ட்டு உள்ளது சிஸ் ஐசோமர், செகண்ட் உள்ளது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ் ஐசோமர். நெக்ஸ்ட்டு, இன் திஸ் கேஸ் பை கன்சிடரிங் எனி ஒன் ஆஃப் த லிகாண்ட் A, B, C or D as a reference. இப்போ நம்ம இங்கே வந்து ABCD 4மே டிஃப்ரெண்ட்டாக எடுத்துக்கிறோம். The rest of the ligands can be arranged in 3 different ways leading in the geometrical isomer. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ABCDன்னு இருக்கனால A பொசிஷன் BCD அந்த 4 பொசிஷனையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 3 ways of possible geometrical isomer நமக்கு கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கலர் டிஃப்ரென்ஷியேட் கொடுத்துருக்கோம். NH3க்கு வந்து ஃபேண்டா கலரும், BRக்கு வந்து பர்பிள் கலரு, அடுத்து வந்து NO2க்கு க்ரீன் கலர் கொடுத்துருக்கோம், அடுத்து CLக்கு ஒரு கலர் கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டயக்ராமில் இதான் மெட்டல் ABCDக்கான எக்ஸாம்பிள். ஃபஸ்ட்டு இப்போ இதுக்கு என்ன பேர் அப்படின்னா, இங்கே என்ன இருக்குது, பிளாட்டினம் இருக்குது, அம்மோனியா இருக்குது, புரோமின் இருக்குது, நைட்ரேட் இருக்குது, குளோரின் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு எதுக்கு ஐப்பாக்கு நேம் வரணும், NH3க்கு வரணும் அப்படி தானே.
அப்போ அமைன். இங்கே புரோமின் இருக்குது, புரோமிடோ, குளோரிடோ அப்படின்னா புரோமிடோ, குளோரிடோ, நைட்ரிட்டோ, பிளாட்டினம் 2 அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ப்ளஸ் தானே, பிளாட்டினம் சொல்லுவோம். ஸோ அப்போ இது வந்து இந்த பொசிஷன் பாருங்கள், அந்த ஃபேண்டா கலர் வந்து எங்கே இருக்குது, ஆரஞ்சு கலர் வந்து இங்கே இருக்குது. அடுத்த இது ஏங்கிற பொசிஷன் வச்சுக்குவோம். அடுத்து அதே அந்த பொசிஷன் எங்கே இருக்குது அப்படின்னா பிங்கிறதுல இருக்குது. அடுத்ததில் எங்கே இருக்குது அப்படின்னா சிங்கிறதுல இருக்குது. அடுத்து நம்ம டியோட கொண்டு வரலாம், பாசிபிள் தான். ஸோ அப்போ 3 ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் ஆர் பாசிபிள். இப்போ நம்ம முன்னாடி பார்த்தது எல்லாமே எதுக்கு பார்த்துருக்கோம் அப்படின்னா ஸ்கொயர் பிளானருக்கு பார்த்துருக்கோம். சார் ஆக்டாஹெட்ரலுக்கு பார்க்க முடியுமா? ஆக்டாஹெட்ரல் அப்படின்னா எண்முகி வடிவங்களுக்கு நம்ம இதே மாதிரி இந்த சிஸ் ஐசோமர், டிரான்ஸ் ஐசோமரை பார்க்க முடியுமா அப்படின்னா தாராளமாக பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் த டைப் MA2B4. அப்போ கண்டிப்பாக கோஆர்டினேஷன் நம்பர் 6 இருக்கணும். கோஆர்டினேஷன் நம்பர் 4 வந்துச்சு அப்படின்னா ஸ்கொயர் பிளானரு, 6 இருந்தது அப்படின்னா அது வந்து ஆக்டாஹெட்ரல். இப்போ அதே மாதிரி MXX twice to B2 n plus or minus. So cis-trans isomerism. Here A and B are monodendrite ligand. முதல்ல சொன்னது மாதிரி தான் ABCD அது போட்டோம்னா monodendrite ligand. XX ன்னு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன லிகாண்டு, பைடென்டேட் லிகாண்டு. போன ஸ்லைட்லேயே சொன்னேன், which one of the following is best example of bidentate அப்படின்னா எத்திலின் டையமின் with 2 same kind of donor atom. ஸோ பைடென்டேட்டில் சேம் கைண்ட் ஆஃப் டோனர் ஆட்டம் இருக்கிறதுனால தான் நம்ம அதை சொல்லியிருக்கோம். இந்த ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் த பொசிஷன் ஆஃப் லிகாண்ட் இஸ் இண்டிகேட்டட் பை த ஃபாலோவிங் நம்பரிங் ஸ்கீம். இப்போ நம்ம ஒரு ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் எடுத்திருக்கோம். இந்த ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் நல்லா கவனிங்க. எம் இது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமு, இது அந்த ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ், அதாவது எண்முகி வடிவம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் என்ன இருக்குது அப்படின்னா மெட்டல் இருக்குது. இப்போ நம்பர் பாருங்கள், நானாக நம்பர் கவுண்டிங் கொடுக்குறோம். 1 2 3 4 5 6. ஸோ இப்போ நம்ம வந்து 6 சைடு இருக்குது, 6 இருக்குது. இதில் சிஸ்ஸுனா என்ன, டிரான்ஸ்னா என்ன? சிஸ்ஸுங்கிறது சேம் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை வச்சுக்கோங்க. எதெல்லாம் சேமாக இருக்குது அப்படின்னா அடுத்தடுத்து ஒரே சைடில் இருக்கிறது பாருங்கள். 1 2 சேம் சைடு ஒரே சைடில் இருக்கா. அதே மாதிரி 1 6 1 3 1 4. ஸோ இதெல்லாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சிஸ்ஸுன்னு சொல்கிறோம். சரி, இப்போ 2 வச்சுக்குவோம். 2 வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 5 2 6. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா சேம் சைடு. இப்போ 3 வச்சுக்குவோம். 3 வச்சுட்டிங்க அப்படின்னா 3 4 3 6. இது எல்லாமே என்னது, சேம் சைடு. இப்போ 4 வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதான் ஏற்கனவே சொல்லிட்டோம், 1 4 சொல்லிட்டு இருக்கோம், அடுத்து 4 3 சொல்லியிருக்கோம். ஸோ இதெல்லாம் என்ன பொசிஷன் அப்படின்னா சேம் சைடு இருக்கிறதுனால சிஸ்ஸை அப்படி சிஸ் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த எபவ் ஸ்கீம் இந்த பொசிஷன் பாருங்கள், 1 2 சேமாக இருக்கா, 1 2 சேம். அப்போ சிஸ் சைடு ஒரே சைடு இருந்தால் சிஸ்ஸு. அதே மாதிரி 1 3 1 4 1 5. அப்போ 1 2 1 3 1 4 1 5. 1 6 வராது. ஏன் வராது? இந்த மெட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஆப்போசிட்டில் இருந்தால் அது வந்து டிரான்ஸ் ஐசோமர் ஆகிரும். ஸோ அதே மாதிரி 3ம் 5ம் டிரான்ஸ் ஐசோமரு, 4ம் 2ம் டிரான்ஸ் ஐசோமரு. அப்போ சேம் சைடு இருக்கான்னு பார்க்குறோம். அப்போ 1 2 1 3 1 4 1 5. ஓகே, அடுத்து 2வை பேஸ் பண்ணுறேன். 2வை பேஸ் பண்ணி என்னென்ன இருக்குது, 2 3 இந்த பாருங்கள், 2 3 சேம் சைடு வருதா. அதே மாதிரி 2 5 2 6 இந்த 3 2 3 2 5 2 6 இது 3 பார்த்தீங்கன்னா சேம் சைடு. அடுத்து 3யை வச்சுக்குவோம். 3யை வச்சு பேஸ் பண்ணி பார்க்கும் பொழுது என்ன வரும், 3 4 அண்டு 3 6 2 தான் வரும். 3 4 அண்டு 3 6. 4ரை பேஸ் பண்ணி வச்சு பார்த்தோம் அப்படின்னா என்ன வருது, 4 3. அடுத்து பார்த்தீங்கன்னா 4 6. அடுத்து 4 5 இந்த பாருங்கள், 4 5ம் வருது. 4 3 4 6 4 5 அண்டு 5 சென்டராக வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே 5க்கு எல்லாம் சொல்லிட்டோம், 5 6 மட்டும்தான் ஒன்று இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சிஸ் ஐசோமர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆர் ஐடென்டிக்கல் அண்ட் இஃப் 2 சிமிலர் குரூப்ஸ் ஆர் present in any one of these position the isomer is referred as a cis isomer. ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு டிரான்ஸ் ஐசோமர் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ டிரான்ஸ் ஐசோமர் அப்படிங்கிறதுக்கு இந்த ஸ்லைட்லேயே நம்ம சொல்லிட்டேன். இப்போ எதெல்லாம் டிரான்ஸு, 1 6 டிரான்ஸு, 3 5 டிரான்ஸு, 2 4 டிரான்ஸு. ஸோ இது எல்லாமே டிரான்ஸ் ஐசோமர். சிமிலர்லி பொசிஷன் 1 6 2 4 and 3 5 are identical and if similar ligands are present in the position it is referred to as
ட்ரான்ஸ் ஐசோமர், அதாவது ட்ரான்ஸ் ஐசோமர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து வாட் இஸ் கால்டு ஃபேஷியல் ஐசோமர் ஆர் ஃபேக் ஐசோமர். ஃபேஷியல் ஐசோமர் அப்படின்னா ஒருமுக மாற்றியம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அந்த லிகான்ஸ் எல்லாமே ஒரே சைடு, சேம் சைடு, அந்த ட்ரையாங்கிளை பார்க்கும்பொழுது சேம் சைடாக இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், கோபால்ட் இங்கே சென்டரில் இருக்குது, குளோரைடு Cl3 இருக்கு இல்லையா, இப்போ பாருங்கள் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரே சைடாக இருக்குது. ஸோ அதனால் அது வந்து சிஸ்ஸு. அடுத்து Cn சைனைடு பாருங்கள், 3 சைனைடு, இங்கே ஒரு சைனைடு, இங்கே ஒரு சைனைடு, இங்கே ஒரு சைனைடு இருக்குது. ஸோ அதோடைய ட்ரையாங்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே சேம் சைடு இருக்குது. ஸோ அப்போ அப்படி சேம் சைடு இருந்ததுன்னா அதையும் நம்ம என்ன சொல்கிறோம், ஒருமுக மாற்றியம், அதுதான் ஃபேஷியல் ஐசோமர். அதாவது சிஸ்ன்னு சொல்கிறோம், அந்த சிஸ் ஐசோமர் தான் நம்ம ஃபேஷியல் ஐசோமர் அப்படின்னு ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இஃப் த 3 similar ligands are present in the corner of one triangular face of the octahedron and the other 3 ligands B are present in the opposing triangular face. இப்போ ட்ரையாங்குலர் ஃபேஸில் Cl 3 வந்து சேம் சைடு, ட்ரையாங்குலரில் சேம் சைடு இருக்குது. Cnங்கிறது 3 சைடு ட்ரையாங்குலர் ஃபேஸ் வந்து சேமாக இருக்குது. அப்போ ஏயும் பியும் ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ அதான் மெயின். அப்போ ஆப்போசிங் triangular face, then the isomer is referred as a facial isomer or fake isomer. Octahedral complex of the type என்ன Ma3B3 உடைய டைப் தான் இப்போ நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ 2 மார்க்கில் கேட்கலாம், வாட் இஸ் கால்டு ஃபேஷியல் ஐசோமர் ஆர் ஃபேக் ஐசோமர் அப்படின்னு கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெரிடியன், அதாவது மெர் ஐசோமர் அப்படின்னு சொல்கிறோம். இஃப் த 3 similar ligands are present around the மெரிடியன் அப்படின்னா உச்சின்னு சொல்லுவோம், உச்சியிலேருந்து போடுறது அப்படி தானே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உச்சியிலேருந்து இந்த சிஎல் எடுத்துங்க, அந்த உச்சியிலேருந்து ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சிஎல் இருக்கா. ஸோ இப்போ இந்த ட்ரையாங்குலர் ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரையாங்குலர் ஃபேஸ் வந்து ஒரு அரைவட்டம் சொல்லுவோம், செமி சர்க்கிள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த இதில் வந்து அந்த ட்ரையாங்கிள் அப்படி வந்துச்சு அப்படின்னா அதை அதாவது ட்ரான்ஸ் வந்து மெர் அப்படின்னு சொல்கிறோம். அதே பாருங்கள் சிஎன் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சிஎன் வந்து இந்த சர்க்கிளில் இருக்குது, செமி சர்க்கிளில் வர்றதுனால இது வந்து என்னது மெர் ஐசோமர், அதாவது மெரிடியன், அதாவது உச்சியிலேருந்து பார்க்கும்பொழுது. விச் இஸ் அன் இமேஜினரி செமி சர்க்கிள், அதான் மெயின். இமேஜினரி செமி சர்க்கிள் அப்படின்னா அரைவட்டம்னு சொல்லுவோம். ஃப்ரம் ஒன் அபெக்ஸ் ஆஃப் த octahedral to the opposite apex, the isomer is called as a meridional isomer or mer isomer. This is called meridional because each set of ligand can be regarded as lying on a meridian of one octahedron. ஸோ இது வந்து இப்போ எப்படி இதை கொஸ்டின் கேட்கலாம், வாட் இஸ் கால்ட் ஆர் டிஃபைன் மெர் ஐசோமர்னு கேட்கலாம். இல்லை நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணணும் அப்படின்னா வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபேக் ஐசோமர் அண்ட் மெர் ஐசோமர் அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஃபேக் ஐசோமர் அதுக்கான டெஃபினேஷன், மெர் ஐசோமர் அதுக்கான டெஃபினேஷனாக கொடுத்து இந்த டயக்ராமை மாற்றி போட்டோம் அப்படின்னாவே நமக்கு அதுக்கான டிஃப்ரென்ஸ் கிடச்சி போயிடும். ஸோ அதுக்கடுத்து ஆப்டிக்கல் ஐசோமரிசம். இந்த ஆப்டிக்கல் ஐசோமரிசம் அப்படிங்கிறது ஒளி சுழற்சி மாற்றியம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஒளி சுழற்சி மாற்றியத்துக்கான சில பண்புகள் இருக்குது, அதை சிராலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சிராலிட்டி அப்படின்னா கைரல் கார்பன். ஸோ வாட் இஸ் கால்டு சிராலிட்டி கைரல் கார்பன் அப்படின்னா, இப்போ ஒரு கார்பன் இருக்குன்னு வச்சுங்க, ஒரு கார்பனுடைய வேலன்சி 4 அப்படின்னா அந்த கார்பனில் அட்டாச் ஆகக்கூடிய அந்த 4 குரூப் ஆர் ஆட்டம் எப்படி இருக்கணும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது வந்து கைரல் கார்பன். இல்லை அப்படின்னா அது அச்சிரல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சிரல் கார்பன் அப்படின்னா ஒரு கார்பன் சென்டரில் வச்சு அதை சரௌண்டிங்கில் 4 டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் ஆர் குரூப், ஆட்டமாக இருக்கலாம் இல்லை அது குரூப்பாக இருக்கலாம். ஸோ அப்படி அட்டாச் ஆகிருந்தது அப்படின்னா அதை வந்து சிராலிட்டி ஆர் சிரல் கார்பன் ஆர் கைரல் கார்பன் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது ஆப்டிக்கலி ஐசோமரிசம். ஸோ இப்போ இது எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்டு ஆர்கானிக் காம்பவுண்டை பேஸ் பண்ணி இந்த ஆப்டிக்கல் ஐசோமரிசத்தை கொண்டு வருது. ஸோ பாருங்கள், கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் விச் பாசஸ் சிராலிட்டி எக்ஸிபிட் ஆப்டிக்கல் ஐசோமரிசம் சிமிலர் டு எது மாதிரி அப்படின்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் மாதிரி இந்த ஆப்டிக்கல் ஐசோமரிசம் வருது. ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு என்என்சியோமர் அப்படின்னா கண்டிப்பாக என்ன இருக்கணும் அப்படின்னா ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்கணும். ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருந்தது அப்படின்னா பிளேன் போலரைஸ் லைட்டாக ரொட்டேட் பண்ண முடியும். அப்போ அந்த பிளேன் போலரைஸ் லைட் அப்படின்னா மிரர் இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மிரர் இமேஜ் வந்து அதாவது 4 டிஃப்ரெண்ட் ஆட்டம் இருந்தால் மட்டும்தான் மிரர் இமேஜ் வந்து பாசிபிளாக இருக்கும். அப்போ என்என்சியோமர் அப்படின்னா 2 மார்க்கில் கேட்கலாம். இந்த பேர் ஆஃப் 2 ஆப்டிக்கலி ஆக்டிவ் ஐசோமர் விச் ஆர் மிரர் இமேஜ். அந்த 2 ஆப்டிக்கலி ஆக்டிவ் ஐசோமர் அப்படிங்கிறது ஒன்று கிளாக் வைஸ் ரொட்டேஷன், அனதர் ஒன் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன். இல்லை கிளாக் வைஸ் ரொட்டேஷனாக இருந்தால் ஆர் ரொட்டேஷன் சொல்லுவோம்.
இல்லை ஆன்டி கிளாக் அப்படின்னா எஸ் ரொட்டேஷன் சொல்லுவோம். ஆர்எஸ்ன்னு சொல்லலாம், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக்னு சொல்லலாம். அதை டி ஐசோமர் ஆர் எல் ஐசோமர் அப்படின்னு சொல்லலாம், இல்லை பாசிட்டிவ் அல்லது நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோ இருக்குது. அப்போ டூ ஆப்டிக்கலி ஆக்டிவ் அப்படின்னா ஆர்எஸ்ஸாக இருக்கலாம், கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக்காக இருக்கலாம். விச் ஆர் மிரர் இமேஜ் ஆஃப் ஈச் அதர் ஆர் கால்டு எனன்சியோமர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த டெக்ஸ்டோ ரொட்டேட்டரி அண்ட் லீவர் ரொட்டேட்டரி, அதான் கிளாக் வைஸ் ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் சொன்னோம் இல்லையா. ஸோ அதுதான் கொடுத்துருக்கோம். தியர் சொல்யூஷன் ரொட்டேட் த பிளேன் ஆஃப் த பிளேன் போலரைஸ்ட் லைட் எய்தர் clockwise or anti-clockwise, and the corresponding isomer are called D. D means dextro rotatory, L means levo rotatory. அதாவது இடஞ்சுழி வலஞ்சுழி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கிளாக்வைஸாக ரொட்டேட் பண்ணிச்சு அப்படின்னா அது டெக்ஸ்டோ ரொட்டேட்ரி, வலஞ்சுழியாக ரொட்டேட் பண்ணிச்சு அப்படின்னா ஆன்டி கிளாக்கில் ரொட்டேட் பண்ணிச்சுன்னா அது லீவோ ரொட்டேட்ரி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸஸ் ஆஃப் டைப் MXX twice 3, அடுத்து MXX 2AB and MXS 2B2 exhibit optical isomerism. ஸோ அடுத்து பாருங்கள் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்கோம். இப்போ இது என்ன டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவோங்கிற சென்டிமெண்டல் ஆட்டம் XX 333 XX twice 3 அதோடைய காம்ப்ளெக்ஸோடைய நம்ம ஆப்டிக்கல் ஐசோமரிசம் கொடுத்துருக்கோம். ஸோ இதான் இப்போ நம்ம எடுத்துருக்க ஆப்டிக்கல் ஐசோமரிசம். இங்கே என்ன இருக்குன்னா கோபால்ட் இருக்குது, இங்கே எத்திலீன் டையமின், இங்கேயும் எத்திலீன் டையமின், இங்கேயும் எத்திலீன் டையமின் இருக்குது. 3 EN கொடுத்துருக்கோம் இல்லையா, எத்திலீன் டையமின். அப்போ எத்திலீன் டையமினில் இங்கே 2 நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா டோனார் ஆட்டம், அதுதான் பைடென்டேட் லீகண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன், நான் மிரர் வச்சுருக்கேன். இந்த மிரரில் இதோடைய பொசிஷன் அப்படியே அங்கிட்ட ஆப்போசிட்டாக தெரியும். இப்போ நமக்கு தெரியும், நம்ம கண்ணாடி முன்னாடி ரைட்டு ஹேண்டில் தலை சீவணும் அப்படின்னா கண்ணாடியில் தெரியுது லெஃப்ட் ஹேண்டில் செய்கிறது மாதிரி தெரியும். நம்ம ரைட்டு ஹேண்டில் சாப்பிட்டோம் அப்படின்னா மிரரில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டில் சாப்பிட்ற மாதிரி தெரியும். ஸோ அதுதான் அந்த டூ ஆப்டிக்கலி ஆக்டிவ் ஃபார்ம், அதுதான் மிரர் இமேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் அதுக்கான அந்த எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் COCl2 twice 2 அப்படின்னா XX2A2 has 3 isomer, 2 optically active cis form and 1 optically inactive trans form. ஸோ இதான் சிஸ் ஃபார்ம். இந்த பாருங்கள் CL இருக்கு இல்லையா, ரெண்டுமே சேமாக இருக்குது. ஸோ அது வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ டெஸ்ட் நம்பர் 5க்கான கொஷின் ஒரு 7 கொஷின் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கொஷின் எல்லாமே ரொம்ப ஈஸியாக எளிமையான கொஷினாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதை படித்து அதுக்கான ஆன்சரை நீங்கள் டேட்டு போட்டு எழுதி வைங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோஸ். தேங்க்யூ, வெல்கம் டு ஆல். ஒன்ஸ் செகண்ட் நான் திரும்ப ரீகால் பண்ணுறோம், ஆன்லைனில் நடத்தக்கூடிய கிளாஸு திரும்ப ஸ்கூலில் நடத்த மாட்டோம். ஸோ அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. எனி டவுட்டு இருந்தது அப்படின்னா சில அந்த வீடியோவில் பாருங்கள், காண்டாக்ட் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, எதாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம், அதுக்கான ஆன்சர் ரிப்ளை பண்ணுவோம். தேங்க்யூ.